தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் திரும்பவும் முருங்கை மரத்தில் ஏறினான். வேதாளத்தை கட்டி தன் தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். வழக்கம் போல் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது. முன்னொரு காலத்தில் விடங்காபுரி நகரை யோகதானன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய அவைக்கு 3 இளைஞர்கள் வந்தனர். அவர்கள் மூவரும் ஒவ்வொரு சுவையறிவதில் வல்லவர்கள். முதலாம் அவன் உணவின் சுவையையும், 2ஆம் அவன் பெண்ணின் சுகத்தையும், 3ஆம் அவன் நித்திரை சுகத்தையும் அறிவதில் வல்லவர்கள். அவர்களுடைய சுவை உணர்வை சோதிக்க நினைத்த அரசன் முதலாம் அவனுக்கு அரண்மனையில் சிறப்பாக விருந்து பரிமாற சொன்னான். அரண்மனை நாட்டியக்காரிகளுள் மிக அழகாக இருந்த ஒருத்தியை 2ஆம் அவனுடன் ஓரிரவு தங்க சொன்னான். சந்தனக்கட்டிலில் 7 இலவம் பஞ்சு மெத்தைகள் போட்டு அதன் மேல் காம்புகள் நீக்கப்பட்ட ரோஜா மலர்களை தூவி 3ஆம் அவனை உறங்கச் சொன்னான். பொழுது விடிந்தது. முதலாவனை பார்த்து அரசன் உணவு எப்படி இருந்தது என்று கேட்டான். உணவா அது? சுடுகாட்டு நாற்றம் வீசியது, நான் சாப்பிடவே இல்லை என்று பதில் வந்தது. திகைத்த அரசன் எங்கிருந்த அரிசி வந்தது என்று விசாரித்தான். சுடுகாட்டு சாம்பலை எருவாக போட்ட நிலத்தில் விளைந்த அரிசி என்பது அவனுக்கு தெரிந்தது. வியப்படைந்தான் அரசன். அடுத்து வந்த 2ஆம் அவன், அந்த பெண்ணின் மீது வெள்ளாட்டு நாற்றம் வீசியது, அவளை நான் தொடவே இல்லை என்றான். அந்த பெண்ணின் பிறப்பை பற்றி விசாரித்தான் அரசன். அவன் ஆடு மேய்ப்பவளின் மகன் என்று தெரிந்தது. 3ஆம் அவன் அங்கு வந்தான். அரசே, என் உடம்பெல்லாம் நோகிறது என்று தன் முதுகை காட்டினான். அங்கே மெல்லிய கீறல் ஒன்று இருந்தது. அந்த படுக்கையை சோதிக்கச் சொன்னான் அரசன். 7ஆவது மெத்தையின் அடியில் ஒரு தலைமுடி இருந்தது. மூவரின் நுண்ணிய சுவை உணர்வையும் கண்டு வியப்படைந்த அரசன் அவர்கள் மூவருக்கும் அரண்மனையிலேயே வேலை தந்தான். கதையை கேட்ட வீரனே, நுண்மையான சுவையை உணர்ந்த மூவரில் சிறந்தவர் யார்? சரியான பதில் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும் என்றது வேதாளம். பெண்ணின் சுகம் அறிந்தவனும் உணவின் சுகம் அறிந்தவனும் விழித்திருக்கும் போது சொன்னார்கள். நித்திரை சுகம் அறிந்தவனோ தூங்கும் போதே குறை கண்டான். ஆகவே அவனே சிறந்தவன் என்றான் விக்ரமாதித்தன். சரியான பதிலை கேட்டு அவனிடம் விடுபட்டு பறந்த வேதாளம் மீண்டும் அந்த முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது.